வந்தாச்சு. ஓகே. இன்னைக்கு டே 5 செஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ எல்லாருக்கும் நம்ம லிங்க் ஷேர் பண்ணிடுவோம். ஓகே. ஹாய் காய்ஸ். என்னோட ஆடியோ கிளியரா இருந்ததுன்னா ஜஸ்ட் ஏ அப்படி சொல்லி டைப் பண்ணுங்க. வில் சென்ட் இட் டு வில் ஷேர் த செஷன் லிங்க் வித் பீப்புள். ஓகே. என்னுடைய ஆடியோ கிளியரா இருக்கா? சூப்பர், வெரி குட். ஓகே. நேற்று என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு கிளான்ஸ் கொடுத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நேற்று என்னென்னலாம் பார்த்தோம்? ஓகே. எஸ். ஜாயின் பண்ணுங்கயா சீக்கிரமா. ஓகே. இன்னைக்கு ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா என்னுடைய ஆஃபீஸில் ஒரு சின்ன மீட்டிங் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால அந்த மீட்டிங்கை வந்து நான் தான் இன்னைக்கு லீட் எடுத்து நடத்தணும். அதனால கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. 8:45 வரையும் போயிடுச்சு. ஸோ அதனால என்னால் கனெக்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் போட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ வராதவங்களும் அப்படியே பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. ஓ, இவ்வளோ விஷயம் போயிருக்கா அப்படி சொல்லிட்டு. என்னெல்லாம் நேற்று பார்த்தோம்? வாட் அண்ட் ஆல் வி ஹாவ் சீன் எஸ்டர்டே. அப்படியே டாபிக் வைஸ் போட்டுருங்க பார்க்கலாம். கமான் கைஸ். மேஷ்லோ ஹைரார்கி தியரி. ஓகே. அதில் சேஃப்டி நீட்ஸு சோஷியலு எஸ்டீமு செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். ஓகே. மேஷ்லோஸ் ஹைரார்கி ஆஃப் தியரி. சூப்பர் கைஸ், சூப்பர். ஓகே. நம்ம எவ்வளோ விஷயங்கள் இருந்தோம். ஏன் நம்ம வந்து மேஷ்லோஸ் ஹைரார்கி ஆஃப் தியரியை படிக்கிறோம்? சொல்லுங்க பார்க்கலாம்.
உலகத்துல எவ்வளோ பொண்ணு இருந்தும் நம்ம ஏன் ஜெஸ்ஸி ஜெஸ்ஸின்னு சொல்ற மாரி, எவ்வளோ தியரீஸ்லாம் இருந்தாலும் மேஸ்லோ ஹைரார்கி ஆஃப் தியரி வந்து நம்மளுக்கு என்ன என்ன சொல்ல வருது? சொல்லுங்க பார்க்கலாம். மேஸ்லோ ஹைரார்கி ஆஃப் தியரிலருந்து நம்மளுக்கு கிடைக்க வர பாடம் என்ன? ஸோ இனி தான் முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போறோம். ஸோ நம்மளுடைய யுஎக்ஸ்குள்ள நம்ம போக போற சினாரியோ. ஓகே. ஸோ ஷால் வி ஸ்டார்ட்? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ யுஎக்ஸ் டிசைன் திங்கிங் அப்ரோச் சாரி மேஷ்லோ ஹைரார்கி ஆஃப் தியரி பார்த்தோம். கரெக்ட்டா? அதுல வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங்கு தேவையான அளவுக்கு ஹியூமன்ஸுக்கு என்ன தேவைப்படுது? ஒரு ப்ராடக்ட்டுக்கு எந்த அளவுக்கு மார்க்கெட் வேல்யூ இருக்கு? ஒரு ப்ராடக்ட்ட எங்க குடுத்தா எப்படி வாங்குவாங்க? ஓகே. வி கேன் ஃபிட் ஆல் தி திங்ஸ் இன் மேஷ்லோஸ் எக்ஸ் கரெக்ட். ஓகே. ஃபைன். ஸோ இன்னைக்கு ப்ராசஸ் எல்லா விஷயத்தையுமே அந்த மேஷ்லோஸ் ஹைரார்கில உள்ள நம்மளால என்ன பண்ண முடிஞ்சது? ஈஸியா அடக்க முடிஞ்சது. கரெக்ட்டா இல்லையா? எக்ஸாக்ட்லி. என்னால எல்லாமே என்ன பண்ண முடிஞ்சது? ஈஸியா அடக்க முடிஞ்சது. கரெக்ட்டா? ஸோ இதுக்கு தான் மேஷ்லோஸோட ஹைரார்கி ஆஃப் தியரி நம்ம படிக்கிறோம். கரெக்ட்டா? ஸோ மேஷ்லோஸோட ஹைரார்கி தியரிய படிச்சுட்டு, நீங்க வந்து யுஎக்ஸ உங்களோட ஆப்புக்கு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜிய ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம். அதனால தான் நம்ம எல்லாத்தையும் படிக்கிறோம். ஓகே. ஸோ யுஎக்ஸ் அப்ரோச்சஸ் இப்ப அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, யுஎக்ஸ் அப்ரோச்சஸ் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்த பார்த்துருப்போம். லைக் டிசைனர்னா யாரு? அவங்களுக்கு என்ன தேவைப்படுது? மார்க்கெட் ரிசர்ச் எவ்வளோ முக்கியம்? ஒரு பொருள் வந்து மார்க்கெட்ல ஓடுமா? ஓடாதான்றத கண்டுபிடிக்கிறது மொதற்கொண்டு நம்ம டிசைனர் நம்ம டிசைனர் தான் அப்படின்றத பார்த்தோம். வேல்யூ பார்த்தோம். எவ்வளோ பேருக்கு நம்ம இந்த மார்க்கெட்ல வேல்யூ இருக்குன்னு பார்த்தோம். கரெக்ட்டா? வி ஹேவ் சீன். ஓகே. ஆல் தி திங்ஸ் வி ஹேவ் சீன். ஓகே. இனி நம்ம பார்க்க போறது யுஎக்ஸ் அப்ரோச்சஸ். ஓகே. ஸோ யுஎக்ஸ் அப்ரோச் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே யுஎக்ஸ் அப்ரோச்னா உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் அதில இருக்கிற ப்ராப்ளத்த சால்வ் பண்றதுக்கு எடுத்துக்கக்கூடிய ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்குக்கு பேரு தான் யுஎக்ஸ் அப்ரோச் சொல்லுவாங்க. நீங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா, டிசைன் இன்டர்வியூஸ்ல ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக் கேட்பாங்க. வாட் ஆர் த ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ் ஆர் தேர்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் வாஸ் 3 டிசைன் மெத்தடாலஜிஸ் ஆர் தேர் டூ சால்வ் a ஹியூமன் ப்ராப்ளம்ஸ் ஆர் டெக்னாலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஆர் பிசினஸ் ப்ராப்ளம். ஓகே. ஸோ ஹியூமன் சென்ட்ரிக் டிசைன், டிசைன் திங்கிங் ப்ராசஸ், ஆக்டிவிட்டி ஃபோக்கஸ்ட் டிசைன். இதுக்கு முன்னாடி இந்த 3 யுஎக்ஸ் அப்ரோச்சஸ நான் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன் அப்படின்னா, யுஎக்ஸ் அப்ரோச் அப்படின்றத யுஎக்ஸ்ஏ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்க. சப்போஸ் நீங்க பார்த்தது கிடையாது அப்படின்னா, நோ அப்படின்னு சொல்லி போடுங்க. ஓகே. போடுங்க பார்க்கலாம்.
எஸ். இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா யூஎக்ஸ்ன்னு டைப் பண்ணுங்க. இல்லன்னா நோ போடுங்க. ஓகே. ஏன்னா நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்க மாட்டீங்க. நெறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஓகே. யூஎக்ஸ் அப்ரோச்சஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஏன்னா இன்டர்வியூக்கு போகும்போது இதுதான் கேட்பாங்க. உங்க நோட் புக் எடுத்து நோட் பண்ணிக்கங்க. சரியா? எஸ் கௌஷிக். தேங்க் யூ. ஓகேப்பா. சூப்பர். நெறைய பேருக்கு தெரியாம இருக்கு. அதனால நெறைய விஷயங்கள் இத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. நீங்க இன்டர்வியூக்கு போறீங்க. இல்ல உங்களுடைய யுஎக்ஸ்ல ஒரு ப்ராப்ளத்த எப்படி எடுத்து சால்வ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 டைப்ஸ்ல தான் சால்வ் பண்ணுவாங்க. ஓகே. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஹியூமன் சென்ட்ரிக் டிசைன், டிசைன் திங்கிங் ப்ராசஸ் அண்ட் ஆக்டிவிட்டி சென்ட்ரிக். நோட் பண்ணிக்கங்க. இத வச்சு தான் உங்களுக்கு அடுத்த செஷனே இருக்கு. ஓகேவா? ஸோ ஹியூமன் சென்ட்ரிக் டிசைன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, த 4 பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஹியூமன் சென்ட்ரிக் டிசைன் that is guided to the designer how they need to think about humans. ஒரு ஹியூமனை ப்ராடா மைண்ட்ல வச்சு அவங்களுக்காக ஒரு டிசைன்ஸ் அவுட்புட் கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா, அதாவது ஹியூமன்ஸுக்கு மட்டும் அந்த எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாம, ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாம ஹியூமனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு டிசைனை அப்ரோச் பண்ணி கொண்டு வராங்கன்னா, ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்றாங்கன்னா, அதுக்கு பேர் டிசைன் ஹியூமன் சென்ட்ரிக் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. டிசைன் திங்கிங் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு நான் லீனியர் ப்ராசஸ். ஓகே. நான் லீனியர் ப்ராசஸ்னா என்னது? வட சென்னை படம் பார்த்திருப்பீங்க. அன்பு, ராஜன் இவங்க கதையில எண்ணிக்கிறதே இந்த ஒரு பெர்சன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பார்த்திருக்கீங்களா? வட சென்னை படத்துல. அந்த படமே வந்து ஒரு நான் லீனியர் படம். நான் லீனியர்னா எந்த ஒரு கதைக்கும் சம்மந்தமே இல்லாம ஃபிளாஷ்பேக்கத்த பத்தி பேசுற ஒரு கதையா இருக்கும். ஓகே. அந்த மாதிரி இந்த டிசைன் திங்கிங் ப்ராசஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் 1 எம்பத்தைஸா இருந்தா கூட, டிஃபைன், ஐடியேட், புரோட்டோடைப் அண்ட் டெஸ்டிங்க நீங்க எத வேணா பயன்படுத்தலாம். இதுதான் அந்த அடுத்த ஸ்டெப்பு. இதுதான் இதுக்கு அடுத்த ஸ்டெப்புன்னு அப்படின்னு இல்லாம, யூ கேன் யூஸ் இட் நான் லீனியர் மேனர். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்டிவிட்டி ஃபோகஸ்டு டிசைன். ஆக்டிவிட்டினா, இப்போ Google Payல உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க பைசா அனுப்புறீங்க. காசு அனுப்புறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? ஓப்பன் பண்ணுவீங்க. பாஸ்வேர்ட போடுவீங்க. இல்ல உங்க ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும். வச்சதுக்கப்புறம் ஆ மொபைல் நம்பர் தேடுவீங்க. செலக்ட் பண்ணுவீங்க. அமௌண்ட் போடுவீங்க. அமௌண்ட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பே நவ் குடுத்துட்டு பாஸ்வேர்ட் போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அந்த மாரி ஆக்டிவிட்டி நடக்குதுல்ல, அந்த ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, அத பேஸ் பண்ணி உங்களுடைய டிசைன நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா, அதுக்கு பெயர் ஆக்டிவிட்டி ஃபோகஸ்டு டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆக்டிவிட்டி ஃபோகஸ்ட் டிசைன் அப்படின்றது, வாட் ஆர் த ஆக்ஷன்ஸ் ஆர் பீப்பிள் நீட் டு ஆர் வாண்ட் டு டேக் இன் ஆர்டர் டு ரீச் அ கோல். ஃபார் எக்ஸாம்பிள், if you are designing a home lighting control app, the activity focused approach will help you identify the problems and உங்களுடைய ஸ்டெப்ஸ். இத பேஸ் பண்ணி என்ன நடக்கும்? உங்களோட ஆப்புக்கு நீங்க டிசைன் பண்ணலாம் அப்படி சொல்றாங்க. அப்போ ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான என்ன ப்ராசஸ் இருக்கு? டிசைன் ப்ராசஸ் இருக்கு. இதுவரை யார் யாருக்கெல்லாம் கிளியரா இருக்குன்றவங்கலாம் கிளியர் அப்படின்னு சொல்லி போடுங்க பார்க்கலாம். ஹியூமன் சென்ட்ரிக், ஹியூமன் சென்ட்ரிக் அண்ட் தென் டிசைன் திங்கிங் அண்ட் ஆக்டிவிட்டி சென்ட்ரிக். இது வரையும் கிளியரா இருக்கு ப்ரோ அப்படின்னா கிளியர் போட்டுருங்க. டெம்ப்ளேட்லாம் இல்ல. இது வந்து ஒரு ப்ராசஸ். டிசைன் மெத்தடாலஜி. டிசைன் ப்ராசஸ் சொல்லுவாங்க. வாட் இஸ் யுவர் டிசைன் ப்ராசஸ் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. நீங்க இன்டர்வியூக்கு போன ஃபர்ஸ்ட் கொஸ்டினே கேட்பாங்க. வாட் இஸ் யுவர் டிசைன் ப்ராசஸ் அப்படின்னு கேட்பாங்க. நீ எந்த ப்ராசஸ ஃபாலோ பண்ணி உன் டிசைன சால்வ் பண்ணுவ அப்படின்னு கேட்பாங்க.
ஓகேவா? ரெடி? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? சூப்பர். ஸோ உங்களுடைய யுஎக்ஸ் பிகினர்ல நெறைய விஷயங்கள் இருக்கு படிக்கிறதுக்கு. ஓகே. ஆஸ் a யுஎக்ஸ் டிசைனரா யூ வாண்ட் டு கிரியேட் a பாசிட்டிவ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் யுவர் ப்ராடக்ட்ஸ். ஓகேவா? இந்த பூட் கேம்ப்ஸ் மூலியமா நீங்க என்ன பண்றீங்க? உங்களுடைய உங்களுடைய போர்ட்ஃபோலியோவ நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ஓகே. இன்னைக்கு முக்கியமான செஷன். இன்னைக்கு போர்ட்ஃபோலியோ ஏன் பண்ணணும்? எதுக்கு பண்ணணும்? அதுக்கு டாக்குமெண்டேஷன்ல எங்கேருந்து டேட்டா எடுக்கணும்? அப்படின்றது தான் பார்க்க போறோம். யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கீங்களோ, ஜஸ்ட் மீ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஏன்னா நீங்க நம்ம பார்க்க போறது முக்கியமான சப்ஜெக்ட் ஆக்சுவலி. ஆஸ் அ பிகினரா, ஆஸ் அ யுஎக்ஸ் டிசைனரா, யூ வாண்ட் டு டேக் அ ப்ராப்பர் ஸ்டெப் பை ஸ்டெப் ஆக்டிவிட்டி ஃபார் பில்டிங் ஒரு போர்ட்ஃபோலியோ. இன்னைக்கு 5th டே, இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்றோம் உங்களோட போர்ட்ஃபோலியோ பண்றதுக்கு. ஓகே. ஓகேவா? ஸோ இந்த 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 யுஎக்ஸ் டிசைனரோட பூட் கேம்போட முக்கியமான பிளானே நீங்க போகும்போது ஒரு ஆப்போட போயிடணும். உங்களோட போர்ட்ஃபோலியோட போயிடணும். ஓகேவா? உங்களோட போர்ட்ஃபோலியோட போகணும். இதான் எய்ம். யாராக்கெல்லாம் இதே எய்மோட இருந்திருக்கீங்க? ஜஸ்ட் மீன்னு சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ். ஐம் லுக்கிங் ஃபார் 100% பார்ட்டிசிபென்ட் கைஸ். ஓகே. ஓகே. பில்டிங் யுவர் போர்ட்ஃபோலியோ. ஸோ போர்ட்ஃபோலியோ அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆப் இல்ல ஒரு கேஸ் ஸ்டடி டாக்குமெண்ட் நீங்க பண்ணி வச்சிருக்கிற ஒரு இடத்துக்கு பேர் தான் போர்ட்ஃபோலியோன்னு சொல்லுவாங்க. அந்த போர்ட்ஃபோலியோன்றதுல என்னென்ன மாதிரியான டேட்டா இருக்குன்னா, ஹூ ஆர் யூ? வாட் கைண்ட் ஆஃப் ஜாப்ஸ் யூ கேன் டூ? ஹவ் யூ கேன் ஃபிட் இன்டு மை ஆர்கனைசேஷன்? இந்த டேட்டா தான் அதுக்குள்ள இருக்கும். ஓகே. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட், ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு எடுத்து, அதுக்கு ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த ரிசர்ச் பண்றது மூலியமா ஒரு சில டேட்டா கிடைக்கும் உங்களுக்கு. அதாவது யூசர நீங்க பல்வேறு விதமா ரிசர்ச் பண்ணுவீங்க. அவங்கள வீடியோ எடுப்பீங்க, ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுவீங்க, ஃபோட்டோ எடுப்பீங்க, டைரியில நோட் பண்ணுவீங்க, புக்ல படிப்பீங்க. இந்த மாரி பல்வேறு கட்டமான ரிசர்ச் ப்ராசஸ் பண்ணுவீங்க. அந்த ப்ராசஸ் மூலியமா கிடைக்கிற எல்லா டேட்டாவையும் எங்கேயாவது ஒரு இடத்துல டாக்குமெண்ட் பண்ணி வைக்கணும். இல்லன்னா அது என்னவாயிடும்? பறந்து போயிடும். ஓகே. மறந்துடுவீங்க. அதனால யூ ஷுட் டாக்குமெண்ட் யுவர் ஒர்க்ஸ். அதாவது எந்த யுஎக்ஸ் ரிலேட்டட் ஒர்க் பண்ணாலும் அதை நீங்க டாக்குமெண்ட் பண்ண கத்துக்கணும். ஸோ டாக்குமெண்டிங் யுவர் டிசைன் ப்ராசஸ் ஹேஸ் செவரல் அட்வான்டேஜஸ். புரிஞ்சுதா? காட் இட்? ஸோ எதுக்கெல்லாம் நான் டாக்குமெண்ட் பண்ணா பெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பாஸ்ட் ஒர்க்கை நான் ரெஃபர் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்னோட டாக்குமெண்டேஷன். உங்களோட போர்ட்ஃபோலியோவுக்கு தேவையான டேட்டாவை இந்த மாதிரி சேகரித்து வைக்கும் பொழுது அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே. உங்களோட ட்ராக் ப்ராக்ரஸ், அதாவது நீங்கள் இதுவரை எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இன்னும் எவ்வளோ ஒர்க் பெண்டிங்கில் இருக்குன்றத ட்ராக் பண்ணுறதுக்கு உங்களுடைய இதில் தேவைப்படும். அதே மாதிரி இந்த எக்ஸ்பிளனேஷன் டு தி யுவர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸ். ஓகே. இவங்க எல்லாருக்கும் நீங்க என்ன பண்ணலாம்? ஷேர் பண்ணலாம். இதோ பாருங்க இந்த ரிசர்ச் முடிஞ்சிடுச்சு. இதுலருந்து வந்த டேட்டா. இதோ பாருங்க இந்த பர்சோனா கிடைச்சிருக்கு. இதோ பாருங்க இது கிடைச்சிருக்கு. இதுவரையும் இந்த இந்த விஷயங்கள்லாம் முடிஞ்சிருக்கு. அப்படின்ற அந்த டேட்டாவ காட்டுறதுக்காக நீங்க என்ன பண்ணணும்? யூ ஷுட் டாக்குமெண்ட் யுவர் வொர்க்கு. இன்ஸ்பிரேஷன் டு கெட் அன்ஸ்டக். அதாவது எங்கேயும் அன்ஸ்டக் ஆகாம கண்டினியூவா பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறதுக்கு என்ன தேவைப்படும்? இந்த டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் பண்ணுற ஒர்க் எல்லாத்தையும் டாக்குமெண்டேஷன் பண்ணுவீங்களா? ஆஸ் அ யூஐ யூஎக்ஸ் டிசைனரா வாட் யூ நீட் டு டூ? யூ நீட் டு டூ டாக்குமெண்டேஷன். டாக்குமெண்டேஷன் பற்றி ஐடியா கிடச்சிச்சு. இந்த டாக்குமெண்ட்ல இருந்தால் என்னோட போர்ட்ஃபோலியோக்கு டேட்டாலாம் எடுக்கணும் அப்படின்றது கிளியராக இருக்குன்னா,
டாக், டிஓசி அப்படி சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ், டிஓசி. ஓகே, சூப்பர் கைஸ், வெரி குட். ஓகே. ஸோ உங்களுடைய ப்ராடக்ட் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றம் அடைஞ்சிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ப்ராப்ளம் யூசருக்கு மாறிட்டே இருக்கும். அதை சார்ட் அவுட் பண்ணுறது தான் அவங்களோட வேலை. அதாவது அதோடைய லேட்டஸ்ட் ட்ரெண்டும் அதோடைய ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்ளமும் மாற்றம் அடைஞ்சிட்டே இருக்கும். அதனால தான் உங்களோட ஆப்புக்கு என்ன ஆகிட்டே இருக்கு, அப்கிரேட் ஆகிட்டே இருக்கு. சொல்றது புரிஞ்சுதா? ஓகே. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேரட் எலமெண்ட்ஸ் ஆஃப் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்க போகிறோம். முக்கியமான ஒரு விஷயம். யுஎக்ஸை இதை விட யாரும் சிம்பிளா சொல்லியே கொடுக்க முடியாது. சொல்றது புரிஞ்சுதா? யுஎக்ஸை யாரும் இதை விட சிம்பிளா சொல்ல முடியாது. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யுஎக்ஸ் ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். ஓகே. ஸோ கேரட் எலமெண்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேரட்ஸ் அப்படின்றவர் ஒரு ஒரு ஆத்தர் அண்ட் இஸ் அ ரிசர்ச்சர். அவர் வந்து ஒரு 5 ஸ்டெப்ஸை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. ஓகே, உங்களுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வர்றதுக்கு 5 ஸ்டெப்ஸ் கொண்டு வராரு. அந்த 5 ஸ்டெப்ஸில் ஃபர்ஸ்ட் விஷயம் ஸ்ட்ராட்டஜி, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோப்பு, மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரு, அதுக்கப்புறம் ஸ்கெல்டனு, அதுக்கப்புறம் தான் விஷுவல். ஓகே, அதுக்கு பேர் வந்து சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம கண்ணுக்கு எல்லாம் என்ன தெரியும்னா ஒரு ஆப் மட்டும் தான் தெரியும். அதுக்கு பின்னாடி என்னென்ன மாதிரியான சூட்சமங்கள், ரகசியங்கள் சைக்காலஜிக்கல் லெவல்ல இருக்குன்றது யாருக்குமே தெரியாது. உங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஆப் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ட்ராட்டஜி தெரியாது, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்கோப் தெரியாது, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ட்ரக்சர் தெரியாது. ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்ணுக்கு தெரியாது. ஆஸ் அ டிசைனரா நம்ம கண்ணுக்கு தெரியணும் அது. ஓகே. ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த டிசைன் ப்ராஜெக்ட்ல வேணா யுட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இத வச்சு தான் நம்மளுடைய ப்ரோகிராம்ஸ் டிசைன்ஸ் பண்ண போறோம். நம்மளுடைய ஆப் டிசைன் பண்ண போறோம். ஸோ பார்க்கலாமா? ஸ்ட்ராட்டஜி. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். வீடு கட்ட போறீங்கன்னு வச்சுக்கங்களேன். யூ ஆர் கோயிங் டூ பில்ட் அ ஹவுஸ். அந்த ஹவுஸ்ல என்ன வீடு கட்ட போறீங்க? கடை கட்ட போறீங்களா? வீடு கட்ட போறீங்களா? ஓகே. அந்த வீட்ல எத்தன பேரு இருக்க போறாங்க? அந்த வீட்ல என்னென்ன மாரியான விஷயங்கள் வைக்க போறீங்க? ஓகே. இது என்ன மாரி லொகேஷன்ல வைக்க போறீங்க? இதோட பொட்டன்ஷியல் பையர்ஸ் யாரு? எந்த பர்ப்பஸ்க்காக நம்ம பில்ட் பண்றோம்? அப்படின்ற அந்த பிசினஸ் அப்ஜெக்டிவ் அண்ட் யூசர் நீட அப்சர்வ் பண்றதுக்கு பேரு தான் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு அர்த்தம். ஓகே. ஸ்ட்ராட்டஜினா ஒரு முக்கியமான ஒரு பர்ப்பஸ கண்டுபிடிக்கிறது. வாட் இஸ் யூசர் நீட் அண்ட் வாட் இஸ் ப்ராஜெக்ட் அப்ஜெக்டிவ். ஓகே. திஸ் இஸ் கால்ட் ஸ்ட்ராட்டஜி. புரிஞ்சுதா? ஸோ ஸ்ட்ராட்டஜி எனக்கு புரிஞ்சுது ப்ரோ அப்படின்னு ஃபீல் பண்றவங்க, எஸ்டி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஒண்ணுமே இல்ல. எனக்கு என்ன தேவைப்படுது? யூசருக்கு என்ன தேவைப்படுது? ஓகே. ப்ராடக்ட்டுக்கு என்ன தேவைப்படுது? அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு பேரு ஸ்ட்ராட்டஜி. ஸ்ட்ராட்டஜி பத்தி ஐடியா கிடைச்சிருக்கு ப்ரோ. எந்த டவுட்டும் இல்ல அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜி எஸ்டி அப்படி டைப் பண்ணுங்க.
டைப் பண்ணீங்களா? டைப் பண்ணீங்களாப்பா? எஸ், சூப்பர், வெரி குட். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸ்கோப். The decision taken on strategy and plan influence the scope. In case of building, you going to consult professional who inspect the land to assess what is impossible to possible to construct on it. Detached house, apartment building, or office space, maybe shopping mall. அப்படின்ற அந்த ஸ்கோப்பை டிஃபைன் பண்றதுக்கு பேர், அதாவது ஃபீச்சர்னா என்னது? இப்போ வீடு கட்டுறீங்கன்னா எத்தனை கடையோட, ஐ மீன் எத்தனை எத்தனை ரூமோட கட்ட போறீங்க, என்னென்ன மாதிரியான வசதிகளோட இருக்கணும் அப்படின்றது. சப்போஸ் அதுவே வந்து கடை கட்ட போறீங்கன்னா எத்தனை கடை கட்ட போறீங்க, எவ்வளோ பெருசுல இருக்கணும் அப்படின்றது. ஷாப்பிங் மால் வைக்கிறீங்கன்னா எந்த பக்கம் என்ட்ரன்ஸ், எந்த பக்கம் அவுட்டு. ஓகே. ஸோ இந்த மாதிரி பல்வேறு விதமான அனலைஸ் பண்றதுக்கு பேர், அதாவது ஃபீச்சர் அண்ட் கண்டென்ட் ரிக்வயர்மெண்ட் அப்படி சொல்லுவாங்க. எதை? ஸ்கோப் டிஃபைன் பண்றது. ஓகே. ஸ்கோப், ஃபீச்சர் அண்ட் கண்டென்ட் ரிக்வயர்மெண்ட்ஸ். ஓகே. ஸ்கோப் ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிச்சு அப்படின்னு ஃபீல் பண்றவங்க SC அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்கோப். ஓகே. அதாவது ஸ்கோப்ன்றது என்னது? ஃபீச்சர்ஸ் அண்ட் கண்டென்ட் ரிக்வயர்மெண்ட். எத்தனை வழி இருக்கணும், எத்தனை மாதிரியான லைட்ஸ் இருக்கணும், வாசக்கால் எத்தனை, கதவு எத்தனை வைக்கணும், ஜன்னல் எத்தனை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்றதுக்கு பேரு ஸ்கோப்பு. ஸ்கோப்பை பத்தி ஐடியா கிடைச்சிச்சுன்னா SC அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க பார்க்கலாம். சூப்பர், வெரி குட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சர்ன்றது என்னன்னா, ஒன்ஸ் த ஸ்கோப் இஸ் டிசைடட், your architect creates some blueprint showing entrance and exist different rooms, always restrooms, elevator and staircases. இந்த மாதிரி வீட்டோடைய எல்லா விதமான விஷயத்தையும் ஒருத்தவங்க ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுக்குறாங்கல்ல, கேட் டிசைனர்ஸ், அவங்கள மாதிரி இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சரை ஒர்க் பண்றதுக்கு பேரு. உங்க ஆப்ல எங்கெங்கெல்லாம் என்னென்ன பொருட்கள் இருக்குது, அதாவது ஒன்றும் இல்லை, உங்க வீட்டுக்குள்ள போறீங்கன்னா லைட்டுக்கு சுவிட்ச் எங்க இருக்கணும், கிச்சனுக்கு இது எங்க இருக்கணும், அது எங்க இருக்குன்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்றீங்கல்ல, அந்த இன்ஃபர்மேஷன், அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு அர்த்தம். ஸ்ட்ரக்சர்ன்றது என்னன்னா இன்ட்ராக்ஷன் டிசைன் அண்ட் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர். ஓகே. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் அண்ட் இன்ட்ராக்ஷன் டிசைன், இவங்க தான் ஒரு டிசைனை வந்து முடிவு பண்றதுக்கான பேஸே. இவங்கள வச்சு தான் அடுத்த கட்டத்துக்கு நகருவோம். ஸோ ஸ்ட்ரக்சர் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆப் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி பேட்டர்ல தான் நம்ம டிசைன் பண்ண போறோம், இந்த பிஹேவியர் தான் இருக்க போகுது அப்படின்றத முடிவு பண்றதுக்கு பெயர் ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க. ஓகே, வாட்? ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரக்சர் பத்தி ஐடியா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ST அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. நம்ம அடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஸ்ட்ரக்சர், எஸ்டி. சூப்பர் கைஸ், வெரி குட். ஸோ ஸ்ட்ரக்சர் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளை எங்கெங்க அடுக்கு வைக்க போறோம், எங்கெங்க அக்சஸ் பண்ண போறோம் அப்படின்ற ப்ளூ பிரிண்ட்டுக்கு பேரு என்னது? ஸ்ட்ரக்சர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெல்டன். ஸ்கெல்டன்ன்றது என்னது? The architect creates sketches or 3D models based on the blueprint and includes detail of the interiors. The architects also help a builder to create a full scale sample. அதாவது ஒன்றும் இல்லை, ப்ரோட்டோடைப் சொல்லுவாங்க, அதுக்கு பேர் ஸ்கெல்டன். இப்போ விஐபி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங்கை கட்டுறதுக்கு முன்னாடியே அந்த மாதிரி ஒரு பில்டிங்கை சாம்பிள் எடுத்து வந்து வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதுக்கு பெயர் தான் ஸ்கெல்டன். நீங்கள் எப்படி ஒரு ஆப்பை பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்க என்ன பண்ணணும்? ஒரு ஆப் பண்றதுக்கு முன்னாடியே யூ வாண்ட் டு கிரியேட் தி சாம்பிள் டிசைன். அந்த சாம்பிள்ஸ் எதுன்னு போய் தான் யார்கிட்ட காட்டி சைனா பாயிண்ட் வருவீங்க? உங்க கிளைண்ட் கிட்ட காட்டுவீங்க. அதுக்கு பெயர் இன்ஃபர்மேஷன் இன்டர்ஃபேஸ் அண்ட் நேவிகேஷன் டிசைன், ஸ்கெல்டன். ஓகே, என்னது? ஸ்கெல்டன். ஸ்கெல்டன்ன்றது என்னது? இன்ஃபர்மேஷன் இன்டர்ஃபேஸ் அண்ட் நேவிகேஷன் டிசைன். ஓகே, ஸ்கெல்டன் அப்படின்றது எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிச்சு ப்ரோ. அதாவது ஒரு ஒரு ஃபைனல் அவுட்புட் பண்ணியாச்சு, ஐடியா பண்ணியாச்சு. அதோடைய சாம்பிள் வெர்ஷன், ப்ரோட்டோடைப்பை, அது சாம்பிள் வெர்ஷன்ஸ் எதுன்னு போய் காட்டுறீங்க. அதாவது ஒரிஜினல் கிடையாது, சாம்பிளான ஒரு வெர்ஷன் எதுவுமே காட்டுறீங்கன்னா அதுக்கு பெயர் ஸ்கெல்டன் டயக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ஸ்கெல்டன் மொபைல் ஆப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் டிசைன் ஆர் இன்ஃபர்மேஷன் இன்டர்ஃபேஸ் சொல்லுவாங்க. இதை பற்றி ஒரு ஐடியா கிளியராக இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா எஸ்கே அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ், வயர் ஃப்ரேம்ஸ், எக்ஸாக்ட்லி. சரண் கண்ணன். எஸ்கே. எஸ். ஸ்கெல்டன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா எலும்புக்கூடு. ஓகே, ஒரு ஆப்பை வந்து ஒரு ஆப்புக்கான எலும்புக்கூடை போடுறது. ஓகே, ஒரு ஆப்புக்கான இப்படிதான் இருக்க போகுது ஆப்பு, இப்படிதான் டிசைன் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு லே அவுட் போடுறதுக்கு பேரு ஸ்கெல்டன் டயக்ராம். புரிஞ்சுதா? ஓகே, காட் இட். எஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ். சர்ஃபேஸ் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா என்னுடைய ஃபைனல் அவுட்புட். ஓகே, விஷுவல் டிசைன். உங்களுடைய ஒரு வீடு கட்டிட்டாங்கன்னா இப்படிதான் கலரு, இப்படிதான் பேட்டர்ன் எல்லாம் கட்டி அதாவது சொல்லியிருந்ததுக்கு அப்புறம் ஃபைனலாக அவுட்புட், ஃபைனலாக வீடு கட்டி கையில் கீ கொடுக்குறாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஆப்பை பில்டி கையில் கொடுக்குறாங்க, பில்டு பண்ணி. தட் இஸ் கால் சர்ஃபேஸ். ஸோ நம்ம எல்லாருக்கும் இந்த சர்ஃபேஸ் மட்டும் தான் தெரியும் கண்ணுக்கு, உள்ள இருக்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி தெரியாது. சொல்றது புரிஞ்சுதா இப்போ? ஓகே, சர்ஃபேஸ் இதான் அந்த விஷயம். ஸ்ட்ராட்டஜி, ஸ்கோப்பு, ஸ்ட்ரக்சரு, ஸ்கெல்டனு அண்ட் ஃபைனலாக சர்ஃபேஸ். ஸோ நம்ம கண்ணுக்கு எல்லாம் தெரிஞ்சது என்னது? எல்லாருக்குமே தெரிஞ்சது வந்து சர்ஃபேஸ் மட்டும் தான் தெரியும். உள்ளே இருக்கிற ஸ்ட்ராட்டஜி தெரியாது, உள்ளே இருக்கிற இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் தெரியாது, ஸ்கோப்பு தெரியாது. ஓகே, ஸ்கெல்டன் தெரியாது, ஸ்ட்ரக்சர் தெரியாது. நம்மளுக்கு ஃபைனலாக தெரியுது அவுட்புட்டு சர்ஃபேஸ் மட்டும்தான். ஓகே, ஸோ சர்ஃபேஸ் ஐடியா இருக்குன்னா எஸ்யூ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம்.
எஸ், யூஐ டிசைன் பார்ட் எக்ஸாக்ட்லி. ஐஸ்வர்யா பெருமாள். நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியுது? யூஐ மட்டும் தான் தெரியுது. ஆனா யாரும் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஃபோக்கஸ் பண்றது இல்ல, யூஎக்ஸ் ஃபோக்கஸே பண்றது இல்ல. அதனால தான் பிரச்சனையே. புரிஞ்சுதுங்களா? ஃபைன். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது யூஎக்ஸ் டிசைன் ப்ராசஸ். உங்களோட ப்ராடக்ட் இதுதான் அப்படின்னு வச்சுங்க, உங்களோட ஆப்பு. அதை அப்படியே இந்த பேட்டர்ன் கூட கம்பேர் பண்ணி பாருங்களேன். ஸ்ட்ராட்டஜி, ஸ்கோப்பு, ஸ்ட்ரக்சரு, ஸ்கெல்டனு, சர்ஃபேஸ். அப்படியே நீங்கள் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ், ரிக்வயர்மெண்ட், ஆர்கிடெக்சர், வயர் ஃப்ரேம் அண்ட் விஷுவல் டிசைன். தீஸ் ஆர் தி பேட்டர்ன். அப்ஜெக்டிவ், requirement, architecture, wireframe, and visual design. Got it? So, like compare your product equal to this particular design process. So, objectives, requirement, architecture, and wireframe, visual design. These are the main frames which is comparatively for your strategy, scope, structure, and skeleton and surface. Got it? ஸோ உங்களை யாராவது யூஎக்ஸ் டிசைன் ப்ராசஸ் பேசிக்காக ஏதாவது கேட்டாங்கன்னா யூ கேன் செல் லைக் திஸ். ஸோ வி வில் ஃபிகர் அவுட் வாட் இஸ் த அப்ஜெக்ட் அண்ட் ரிக்வயர்மெண்ட், ஆர்கிடெக்சர் அண்ட் வயர் ஃப்ரேம் அண்ட் விசுவல் டிசைன். தீஸ் ஆர் தி மேக்ஸிமம் ப்ராசஸ் ஆஃப் அவர் யூஎக்ஸ் டிசைன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, காட் இட்? நோட் டவுன் பண்ணிக்கிங்க. ஓகே, நோட் புக்கில் நோட் டவுன் பண்ணிட்டு எழுதிட்டீங்கன்னா நோட்டட் அப்படின்னு மட்டும் போடுங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, காட் இட்? ஸோ நோட் டவுன் போட்டீங்கன்னா நோட் டவுன் அப்படின்னு போடுங்க பார்க்கலாம். சிவகுமார் பரத், இப்போதான்ப்பா கதையே ஸ்டார்ட் ஆயிருக்கு. இன்னும் நிறைய இருக்கு படிக்கிறதுக்கு. வெயிட் பண்ணுங்க, அனுப்புறேன் அட்டண்டன்ஸ் லிங்க். ஓகே, ஸோ டிசைன் ப்ராசஸ், யூஎக்ஸ் டிசைன் ப்ராசஸை பார்த்துட்டீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 14 யூஎக்ஸ் டெலிவரபிள்ஸ். அதாவது ஆஸ் அ யூஐ யூஎக்ஸ் டிசைனரா நீங்கள் 14லேருந்து ஒரு 20 டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் யூஎக்ஸ் டெலிவரபிளில் ஒர்க் பண்ணணும். ஓகே, அதை டெலிவரி பண்ணணும். அதான் உங்களோட வேலை. ஆஸ் அ யூஐ யூஎக்ஸ் டிசைனர் you will find yourself working on different types of projects, each demanding unique approaches. ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான டெலிவரபிள் தேவைப்படும்ன்றாங்க. எல்லாத்துக்கும் ஒரே பேட்டர்ன் கிடையாது. என்ன கேட்கும், ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரியான டெலிவரபிள்ஸ் இருக்கும். ஓகே, while you are must familiarize yourself as many tools and method as possible in practice. You will likely use only some of them regularly. அதில் ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் நீங்கள் ரெகுலராக யூட்டிலைஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
சில விஷயங்கள்ல எக்செப்ஷனல் கேசஸ்ல நீங்க அத விடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். ஸோ நோ மேட்டர் விச் டிசைன் ஆக்டிவிட்டி யூ கண்டக்ட், ரிமெம்பர் டு டிட்டாச் யுவர் செல்ஃப் ஃப்ரம் தி டெலிவரபிள்ஸ். ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மாதிரியான டிசைன் ப்ராசஸ்ல வெவ்வேறு விதமான டெலிவரபிள்ஸ்ல நீங்க ஒர்க் பண்ணணும். ஓகே, புரிஞ்சுதா? ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா யூசர் பர்சோனா. ஸோ யூசர் பர்சோனா அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர் விச் இஸ் யூஸ்ஃபுல் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் டைப் ஆஃப் யூசர் யுவர் அப்ளிகேஷன் ஆடியன்ஸ். இட் ரெப்ரசன்ட்ஸ் வாட் டைப் ஆஃப் யூசர் கோல், சாரி, வாட் டைப் ஆஃப் யூசர்ஸ் அண்ட் தேர் கோல்ஸ் அண்ட் மோட்டிவேஷன் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன் அண்ட் ஸ்கில் செட்ஸ். இந்த பர்சோனா வச்சு தான் உங்களுடைய ஆப்புக்கான முழு முழு விஷயமே டிசைன் பண்ண போறீங்க. ஓகே, அந்த பர்சோனா அந்த விஷயத்தை என்ன எதிர்பார்க்குது தெரியாம நீங்க என்ன பண்ண முடியாது. யூ கேன் நாட் டூ எனி கைண்ட் ஆஃப் அ திங்ஸ். புரிஞ்சுதா? ஸோ ஆஸ் அ யூஎக்ஸ் டிசைனரா யூ ஷுட் ஒர்க் ஆன் யூசர் பர்சோனா. ஓகே, ஸோ யூசர் பர்சோனா இல்லைன்னா உங்களோட ஆப்பே டிசைன் ஆகாது, டெலிவரபிள் கொண்டு போக முடியாது. ஏன்னா யாருக்கு நான் டிசைன் பண்றேன், அவங்களுக்கு என்ன தேவைப்படுது, அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்றது தான் என்னது என்னது யூசர் பர்சோனா. ஸோ இந்த யூசர் பர்சோனா இல்லைன்னா உங்களால என்ன பண்ண முடியாது. உங்களால உங்க ஆப் எந்த பர்சனுக்கு போக போகுதுன்னு தெரியாம டிசைன் பண்ணி கொடுப்பீங்க. அப்போ அந்த யூசருக்கும் அந்த ஆப்புக்கும் கனெக்ட் ஆகாது. ஸோ அதனால நிறைய மிஸ்மேட்சஸ் ஆகும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 50 வயசுக்கு மேல இருக்கிற ஒரு யூசரா இருந்தாங்கன்னா அந்த யூசருக்கு குட்டி குட்டி ஃபாண்ட் எடுத்து வச்சீங்கன்னு வச்சீங்கன்னா கண்ணு தெரியாது. அதுவே உங்களோட யூசர் பர்சோனால ஏஜ் கண்டுபிடிச்சிட்டீங்க. என்ன ஏஜ் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஒரு 50 வயசு 60 வயசுக்கு தான் டார்கெட் ஆடியன்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபாண்ட் சைஸை பெருசாக்கணும். சிலருக்கு கண்ணுல குறைபாடு இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியாது. அப்போ கண்ணு வலிக்காத மாதிரி உங்களுக்கு டிசைன் பண்ணணும். அப்படின்ற அந்த டிசைன் டிசிஷன்ஸ் எல்லாத்தையும் யூசர் பர்சோனா வச்சு தான் எடுக்கிறாங்க. ஸோ யூசர் பர்சோனான்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாக்குமெண்ட். ஸோ யாராருக்கெல்லாம் யூசர் பர்சோனா கரெக்டாக புரிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க யூசர் பர்சோனாவை யூபி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி போர்டு. ஓகே, வாட் இஸ் தட்? ஸ்டோரி போர்டு. ஸ்டோரி போர்டுன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சினிமா ஏதாவது யாராவது போட்டிருப்பாங்க, ஸ்டோரி போர்டு போட்டு தான் பண்ணேன், ஸ்டோரி போர்டு போட்டு ஒரு விஷயத்த பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவிலேருந்து கடன் வாங்கின ஒரு விஷயம்தான் இந்த ஸ்டோரி போர்டு. இந்த ஸ்டோரி போர்டுக்கும் யூஎக்ஸுக்கும் என்ன ப்ரோ சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த ஸ்டோரி போர்டு நீங்கள் ஒரு யூஸராக கனெக்ட் பண்ணிக்கிட்டு அந்த யூசர் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க, அவங்களுக்கு நம்மளோட ஆப் யூஸ் பண்ணும்போது என்னென்ன விதமான இடையூறுகள் வருகிறது. அதாவது எக்ஸாம்பிள் நான் வண்டியில் போயிட்டே இருக்கும்போது எனக்கு ஃபோன் வந்தால் கேட்காது அப்படின்ற ஒரே ஒரு ஃபீச்சருக்காக, அந்த ஒரு காரணத்துக்காக வைப்ரேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மொபைல் இண்டஸ்ட்ரி கம்பெனிஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையுமே ஒவ்வொரு டைம்லையுமே
இந்த மாதிரியான இடையூறுகள் சர்க்காம்டன்ஸ் என்னென்ன மாதிரியான தேவைப்படும், அதில் எப்படிலாம் யூசர் வந்து டிஸ்ட்ரக்ஷன் ஆவாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி நம்ம வந்து மொபைல் ஆப் கொடுக்கணும் அப்படின்றத முடிவு பண்ற அந்த ஸ்டோரி போர்டு இல்லைன்னா தெரியாது. அப்போ ஸ்டோரி போர்டுன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை யூசரை ஒரு டைம் முன்கூட்டியே என்ன பண்ணி பார்க்குறாங்க, விஷுவலைஸ் பண்ணி பார்க்கறதுக்கு பெயர் ஸ்டோரி போர்ட்ஸ். காட் இட்? ஸோ இந்த ஸ்டோரி போர்ட் போட்டுட்டு தான் ஒவ்வொரு ஆப்பையுமே டிசைன் பண்ணுவாங்க. ஓகே, இந்த ஸ்டோரி போர்டில் அப்படியே முன்னாடி ஒரு யூசரு என்னென்னலாம் ஆக்டிவிட்டி எடுப்பாரோ அதை எல்லாத்தையும் விஷுவலைஸ் பண்ணி ஒரு டிசைனாக போட்டுருவாங்க. இதுக்கு பெயர் ஸ்டோரி போர்டு. இந்த ஸ்டோரி போர்டுன்றத பற்றி நாங்கள் உங்களுக்கு படத்தில் எதில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அஜித் சார் நடித்த மங்காத்தா படத்தில் அவங்க எல்லாரையும் சுட்டு தள்ளுற மாதிரி ஒரு சின்ன செஸ் போர்டு காயின்ஸை வச்சு ஒரு ப்ளே பண்ணி பார்ப்பாரு. அதாவது மகத் இப்படி வருவான், பிரேம்ஜி இப்படி வருவார் அப்படி சொல்லிட்டு ஒன்று ஒன்றுத்தையும் போட்டுனே இருப்பார். அதாவது அது ஒரு விஷுவலைசேஷன் போட்டுனே இருப்பார். அப்போ வந்து சுடுவார், டக்கு டக்குன்னு சுட்டுனே இருப்பார். சுடும்போது சே 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 பிரேம் இப்படி சொல்ல மாட்டானே, அவன் வேற மாதிரி சொல்லுவான் அப்படின்னு ஒரு விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி விஷுவலைசேஷன் பண்ணி ஒரு ஆர்ட் ஒன்று போட்டு வைப்பாங்க. அதுக்கு பெயர் ஸ்டோரி போர்டு. ஓகே, ஸோ ஸ்டோரி போர்ட் பற்றி ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு ப்ரோ அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க எஸ் பி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. நான் அட்டண்டன்ஸ் லிங்கை கொடுக்குறேன். ரிமைனிங் செக்ஷனை நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, எஸ் பி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ்பி எஸ்பி எஸ். ஓகேப்பா, அட்டண்டன்ஸ் லிங்க் பிங் பண்ணியிருக்கேன். ஓகே, அட்டண்டன்ஸ் போடுங்க. ஓகே, சூப்பர். ஸோ அட்டண்டன்ஸை ஃபில்அப் பண்ணிட்டே இருங்க. ஸோ ஸ்டோரி போர்டுன்றதை பற்றி ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது போல் நிறைய விதமான யூஎக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரபிள்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் மேற்கொண்டு நம்ம பார்ப்போம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜர்னி மேப் இருக்குது, பிரைன் ஸ்டாமிங் இருக்குது, கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்குது, இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் இருக்குது, சைட் மேப் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி இன்னும் வந்து ஒரு 7 டெலிவரபிள்ஸ் இன்னும் இருக்குது. நிறையா 14 டெலிவரபிள் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ அதில் இன்னைக்கு 2 பார்த்துருக்கோம், மீதி டெலிவரபிள் நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு எடுத்த செஷன் எப்படி இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் சென்ட் இட் டு மீ. லைக் எதில் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்கும் ஒரு லிங்க் ஒன்று ஷேர் பண்ணுறேன். இதில் வந்து எப்படி என்னுடைய செஷன்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்றத நீங்கள் உங்களோட ஃபீட்பேக்காக கொடுக்கலாம்.
ஓகேவா? உங்களோட ஃபீட்பேக்ஸை. எஸ். இப்போ நான் என்னுடைய பர்சனல் இது அனுப்பியிருக்கேன். ஓகேவா? ஸோ உங்களோட ஃபீட்பேக்ஸை போடுங்க. கண்டிப்பா கோரா நம்ம கண்டிப்பா எடுக்கலாம். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு எனக்கு ஆஃபீஸ்ல ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதனால கொஞ்சம் டிலே பண்ணிட்டேன். கண்டிப்பா உங்களுக்கு 1 1/2 மணி நேரம் கூட கிளாஸ் எடுத்து நான் தயாரா இருக்கிறேன். ஓகேவா? ஸோ யூ கேன் லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ் ஃப்ரம் மீ. ஸோ இங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து என்னுடைய பர்சனல் ட்ரஸ்ட் பைலட். ஸோ இதுல உங்களோட ரிவ்யூஸ், ஓகே, நான் எப்படி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்ற உங்களோட ரிவ்யூவை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே. ஸோ இஃப் பீப்புள் ஆர் willing டு ப்ரொவைட் எனி ரிவ்யூஸ், ரைட் பிரீஃப் ரிவ்யூ. சும்மா போயிட்டு எனக்கு அங்கே ரிவ்யூஸ் வந்து கொடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா அது தேவையில்லை. ஐ நீட் யுவர் ரிவ்யூ. அட்லீஸ்ட் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது எழுதுங்க. சும்மா இந்த மாதிரி செஷன்ஸ் நல்லா இருக்கு, தமிழில் நல்லா எடுக்கிறாரு, இந்த மாதிரி சப்ஜெக்ட்ல நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக எழுதுங்க. சும்மா போயிட்டு 5 ஸ்டார் 5 ஸ்டார் போட்டு வரக்கூடாது. ஓகேவா? ஸோ ரைட் அ பிரீஃப் ரிவ்யூ அபவுட் மீ அண்ட் மை செஷன். ஸோ போட்டு வாங்க. நாளைக்கு செஷனில் நம்ம பார்க்கலாம் மீதி எல்லாத்தையும். ஓகேவா? ஸோ அட்டண்டன்ஸ் லிங்க்கு நான் பின் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த ரிவ்யூ லிங்க்கையுமே நான் என்ன பண்ணுறேன், பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் பீப்புள் ஆர் ஃபைன், ஜஸ்ட் கிவ் மீ அ ரிவ்யூ. அண்ட் இன்னைக்கு செஷன் பார்த்த மாதிரி நம்ம நாளைக்கு செஷன் நம்ம பார்க்கலாம். டாட்டா பாய் பாய். மறக்காமல் வந்துடுங்க நாளைக்கு. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். பாய்.